Hi students, welcome to Udom Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 5ல இருக்க important exercise பார்க்க போறோம். So exercise 5.2ல 8th sum பார்க்க போறோம். So நார்மலா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ், vertices and directrix of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இது சர்க்கிளோடதா, எலிப்ஸோடதா, பேரபோலோடதா, இல்லை ஹைப்பர்போலாவா என்னன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன். வாங்க எலிப்ஸ்னால் என்னென்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். எலிப்ஸ்னால் என்ன, ஒரு சர்க்கிள் வந்து எலாங்கேட்டடாக இருக்கிறது தான் வந்து எலிப்ஸ். ஸோ அதோட எசென்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். எசென்ட்ரிசிட்டி தான் முடிவு பண்ணுது அது வந்து எந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஸோ எசென்ட்ரிசிட்டி வந்து 0 or less than 1 இருந்தால் அந்த ஷேப் வந்து எலிப்ஸாக இருக்கும்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் இங்கே ஒரு எலிப்ஸ் ஷேப் இருக்குது. ஆனால் இது வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் கூட பெருசாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை parallel to எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வித் சென்டர் h, k. ஸோ சென்டர் h, k இருந்துச்சுன்னா நம்மளோட ஈக்குவேஷன் வந்து x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square is equal to 1. ஸோ a வந்து நம்ம இங்கே மேஜர் ஆக்சிஸ், b வந்து இங்கே நம்மளோட மைனர் ஆக்சிஸ். ஸோ நம்மளோட சென்டர் வந்து எப்போவுமே h, k தான். ஸோ parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல இது வந்து பெருசாக இருக்குது, ஸோ மேஜர் ஆக்சிஸ் வந்து எந்த இடத்துல ஃபாலோ ஆகுது, ஸோ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஏ வந்து எந்த இடத்துல ஃபாலோ ஆகுதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரையும் அதோட எலாங்கேட்டட் ஷேப் வந்து எந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து parallel to எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஃபோக்கஸ், வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ்லாம் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் வந்து வித் சென்டர் h, k தான். அண்ட் parallel to எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது வந்து நம்மளோட எக்ஸ், இது வந்து நம்மளோட ஒய். ஸோ எக்ஸோட சி ஆட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ஆட் பண்ணணும். ஒய்யோட வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி வெர்டிசஸை பொறுத்தவரையும் இது parallel to எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் ஹெச்சோட வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஆட் பண்ணணும், கம்மா கே. ஒய் ஆக்சிஸ் பக்கம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் டைரக்ட்ரிக்ஸை பொறுத்தவரையும் parallel to எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒய்ன்னு எழுதணும். ஸோ ஒய் டேர்ம் இருந்தால் ஒய் டேர்ம் எடுத்து which is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஈன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டி பொறுத்தவரையும் எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அண்ட் சி ஸ்கொயர் வந்து சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் நம்மளோட சென்டராக ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து நம்மளோட டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். parallel to ஒய் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் பக்கம் எப்படி இருக்குது, எலாங்கேட்டடாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் வந்து சின்னதாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் பக்கம் பெருசாக இருக்குது. ஸோ எலிப்ஸை பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த சைடு வந்து அது பெருசாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி ஃபாலோ ஆகும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் சென்டர் வந்து நமக்கு அதே தான், சென்டர் வந்து ஹெச், கேயாக தான் இருக்கும். அண்ட் ஃபோக்கஸ் வந்து parallel to ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் நம்ம parallel to எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸோட சென்டர் ஆட் பண்ணுவோம். அண்ட் parallel to ஒய் ஆக்சிஸ்னால் நம்ம ஒய்யோட சென்டர், சியோட சென்டர், சினா வந்து என்னது சென்டரை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி வெர்டிசஸ்லையும் ஹெச்சோட எதுவும் பண்ண தேவையில்லை. parallel to ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஒய்யோட வந்து ஸோ ஒய்யோட வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஆட் பண்ணணும். ஸோ ஏன்றது வந்து இது மேஜர் ஆக்சிஸ். ஸோ மேஜர் ஆக்சிஸ் தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண போகிறோம். டைரக்ட்ரிக்ஸை பொறுத்தவரையும் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு நம்ம ஃபார்முலா ஃபாலோ ஆகும். எசென்ட்ரிசிட்டி அண்ட் சென்டர் வந்து அதே தான் which is equal to ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு 5 things find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். ஸோ ஒன்றுக்கும் ஒரு மார்க் ஃபாலோ ஆகும். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுத்துல வந்து நம்ம என்ன நோட் பண்ணணும்னா எது வந்து பெரிய நம்பர். ஸோ இது வந்து 225, இது வந்து 289. ஸோ பெரிய நம்பர் தான் வந்து நம்மளோட மேஜர் ஆக்சஸ் ஏன்னு ஃபாலோ ஆகும். ஸோ சின்ன நம்பர் வந்து நம்மளோட மைனர் ஆக்சஸ் பின்னு ஃபாலோ ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் y minus k the whole square by a square is equal to 1. So this is the equation of, this is in the format of ellipse equation. So ellipse equation la ellipse equation format la irukku. So this is an ellipse nu எழுதிரணும். So this is an ellipse nu எழுதிக்கோங்க. So இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட், ஸோ ஒரு மார்க். ஸோ நெக்ஸ்ட் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து சென்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிப்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆக்சிஸ் பக்கம் இது வந்து பெருசாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் பக்கம் தான் இது வந்து பெருசாக இருக்குது. ஸோ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்டர், ஃபஸ்ட்டு சென்டர் வந்து நம்மளோட ஹெச் கம்மா கே, h comma k. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பைன் பண்ணி பார்த்தா ஹெச்சோட பிளேஸில் வந்து என்ன இருக்குது 3, கேயோட பிளேஸில் வந்து 4 இருக்குது. ஸோ சென்டர் வந்து 3, 4. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோக்கஸ்க்கு வந்து ஃபார்முலா பேரலல் டு ஒய் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சஸ்னால் ஹெச்சோட நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் கேயோட மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கே. ஸோ கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஸோ சி வந்து சென்டர் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ சென்டர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சென்டரோட ஃபார்முலா வந்து என்னது, சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஏ ஸ்கொயர் வந்து என்னது 289. ஸோ 289 மைனஸ் 225. ஸோ மைனஸ் பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 464. அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர், சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர், சி இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ சென்டர் வந்து நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, 8 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஹெச் வந்து நம்மளோட என்னது 3. ஸோ 3 கம்மா கே வந்து 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படின்னா என்னது 4ஓட 8 ஆட் பண்ணணும். அண்ட் 4ஓட ஒரு வாட்டி 8 மைனஸ் பண்ணணும். ஸோ 3 கம்மா 4 ப்ளஸ் 8 ஒன்று ஃபாலோ ஆகும். அண்ட் 3 கம்மா 4 மைனஸ் 8ன்னு ஒன்று ஃபாலோ ஆகும். ஸோ 3 கம்மா 12 ஒன்று அண்ட் 3 கம்மா மைனஸ் 4 ஒன்று. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்னது, ஃபோக்கஸ் வந்து 3, 12 அண்ட் 3, மைனஸ் 4. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வந்து வெர்டிசஸ். நம்மளை கேட்டிருக்கிறது வந்து வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸோட ஃபார்முலா நமக்கு வந்து என்னது, பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். அதனால் நம்ம ஹெச் டேர்ம் ஒன்றுமே மாறாது, ஹெச் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒய் டேர்ம் மட்டும்தான் மாறும். ஸோ கே ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த இடத்துல வேர்டஸ்ன்றதுனால நம்ம ஏ தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது 289. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 17 நம்ம இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளோட வேர்டெக்ஸ் வந்து எப்படி ஃபாலோ ஆகும்னா ஹெச்சோட வேல்யூ வந்து 3, கேயோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 17. ஸோ 3, 4 ப்ளஸ் 17 ஒரு டேர்ம் வரும். அண்ட் 3, 4 மைனஸ் 17 ஒரு டேர்ம் வரும். அப்போ 3, 21 ஒரு டேர்ம் வரும். அண்ட் 3, மைனஸ் 13 ஒரு டேர்ம் வரும். ஸோ 4 மைனஸ் 17 வந்து 13, கிரேட்டர் நம்மளோட சைன் வந்து மைனஸ். ஸோ நம்மளோட வேர்டெக்ஸ் வந்து என்ன ஃபாலோ ஆயிருக்கு, வேர்டெக்ஸ் வந்து 2 கிடச்சிருக்கு. 3, 21 ஒன்று அண்ட் 3, மைனஸ் 13 ஒன்று. ஸோ இதுதான் நம்மளோட வேர்டெக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y. ஸோ பேரலல் டு, இது வந்து நம்மளுக்கு பேரலல் டு y ஆக்சிஸ்.
ஸோ அதனால் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா y is equal to plus or minus a by e. ஸோ y வந்து நமக்கு இந்த இடத்துல என்னது, ஸோ நம்மளோட y வந்து y minus 4. ஸோ y minus 4 is equal to plus or minus a by e. அண்ட் இதில் நமக்கு a தெரியும் 17, ஆனால் e தெரியாது. e ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ e is equal to root of 1 minus b square by a square. ஸோ e is equal to root of 1 minus நம்மளோட b square வந்து 225, நம்மளோட a square வந்து 289. ஸோ e is equal to root of LCM எடுத்தா 289 minus 225. So e is equal to root of 64 by 289. So e is equal to 64 க்கு ரூட் எடுத்தா 8 and 289 க்கு ரூட் எடுத்தா நமக்கு 17 வரும். So e ஓட வேல்யூ வந்து என்னது 8 by 17. ஸோ நம்மளோட டைரக்ட்ரிக்ஸில் ஏவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒட்டு வரும், இன்னொன்று மைனஸ் டேர்ம் ஒட்டு வரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஸோ வந்து என்னது ஃபஸ்ட்டு y minus 4 is equal to first plus a by e ன்னு போட்டுக்கலாம். ஸோ plus a by e ன்னு ஒரு equation and y minus 4 is equal to minus, ஸோ minus a by e ன்னு இன்னொரு equation ஃபார்ம் ஆகும். ஸோ y minus 4 is equal to a ஓட வேல்யூ வந்து என்னது நமக்கு 17. ஸோ 17 by e ஓட வேல்யூ வந்து 8 by 17. 8 by 17. ஸோ y minus 4 is equal to கீழே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 17 into 17 வந்து 289 by 18 ஃபால் ஆகும், which is equal to y is equal to 289. இந்த -4 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 289 by 8, -4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +4. ஸோ y is equal to divided by 8, 289. ஸோ 8 4s are 32. டினாமினேட்டரை சேம் ஆக்கியாச்சு. ஸோ y is equal to 289 plus 32 வந்து 321 divided by 8. And next வந்து minus 8 by e. So y minus 4 is equal to minus 17 by e வந்து 8 by 17. So y minus 4 is equal to minus of 17 வந்து மேலே போயிடுச்சுன்னா 17 into 17 வந்து 289 divided by 18 வரும். And y is equal to -4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -289 by 8, -4 வந்து +4 ஆயிரும். ஸோ y is equal to இங்கே டினாமினேட்டர் சேம் ஆக்கிடலாம், -289 + 32. ஸோ y is equal to 289, 32 மைனஸ் பண்ணால் 752. ஸோ கிரேட்டர் நம்மளோட சைன் வந்து -257 by 8. This is the answer. Thank you.